ஓம் சாய்ராம். அனைத்து சாய்பத்தில் வணக்கம் சாய்ராம். சாய் சீனு சாய்ராம். இன்றைய தினம் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பாபாண்ட வைக்க போறோம். என்னன்னா, சென்னையை சேர்ந்த சாய் ஷர்மி அவங்களுடைய உடல் நலம் பூர்ண குணம் அடைய வேண்டி எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்துல இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம முன் வைக்கிறோம். எல்லா சாய் பக்தர்களும் சாய் ஷர்மிக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. என்னன்னா, சாய் ஷர்மிக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப லாங்காகி தான் கிடைச்சிது. பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5வது மாதமாக இருக்கும்போது அவங்க அந்த குழந்தை தவறுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பையில் ஒரு ஸ்பைப்ராய்டு கட்டி வளருது. அந்த கட்டி வளர வளர அது குழந்தைக்கு பாதிப்பாகி ரொம்ப பெயின் கொடுத்து 5வது மாதத்தில் குழந்தைய அபாய்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. குழந்தை தவறி போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ரொம்ப பலவீனமாகறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கட்டியை மறுபடியும் செக் பண்ணால் கட்டி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த கட்டியை சீக்கிரம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மருத்துவங்க சொல்கிறாங்க. ஆனால் சாய் ஷர்மி அவங்க பாபாண்ட தான் முழுமையாக தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே எந்த நம்பிக்கை இருந்தாலும் முதல்ல பாபாவுடைய உதியை தினந்தோறும் அவங்க குடிப்பாங்க. 3 வேளையும் பாபாவுடைய உதியை குடிச்சிட்டு, பாபா எனக்கு எந்த பிரச்சனைலாம் நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு பாபாவை சாட்சாங்கமா சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு நிலைமையிலும் இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையிலும் அவங்க மனம் தளரல. என்னுடைய பாபா எனக்கு ஏற்பட்டுள்ள என்னுடைய வயிற்றுல இருக்க இந்த ஸ்பைப்ராய்டு கட்டிய முழுமையா குணமாக்கி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. பக்தராகிய நாம் அனைவரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தால அந்த ஸ்பைப்ராய்டு கட்டி எந்தவித மருத்துவ உபகரணங்கள் இல்லாம கருணை உள்ள சாய்நாதர் ஆசீர்வாதத்தால முழுமையா கரையணும் சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுள் நம்ம கூட இருக்காரு, பாபா நம்ம கூட இருக்காரு, நம்ம எல்லாரும் உணர முடியும். ஆகையால இந்த ஒரு தருணத்துல சென்னையை சேர்ந்த சாய் ஷர்மிக்காண்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க வயிற்றுல இருக்க கட்டி பரிபூர்ணமா பாபாவுடைய ஆசீர்வாதத்துல முழுமையா நீங்கிடும். ஏன்னா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டி வளர வளர நீங்க சீக்கிரம் அந்த கட்டியை எடுக்கணும், இதுக்கு மருத்துவ செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து மருத்துவர்களை போய் பார்க்கறோம்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அவங்க. ஏன்னா இப்போ இந்த குழந்தை அபாய்ட் ஆகும் போதே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கிட்ட மருத்துவமனைக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதுவே கடன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு இந்த கட்டிக்கு அவங்க செலவு பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆகையால பாபாண்ட நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். சென்னையை சேர்ந்த சாய் ஷர்மிக்கு அவங்க வயிற்றுல இருக்க ஸ்பைப்ராய்டு கட்டி பாபாவுடைய ஆசீர்வாதத்துல எந்தவித மருத்துவ உபகரணம் இல்லாம பாபா முழுமையா குணமடைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அனைத்து சாய் உள்ளங்களும் இந்த வீடியோ பதிவு பார்த்து பிரார்த்தனை பண்ணீங்க. மற்றும் இந்த ஸ்பைப்ராய்டு கட்டிக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்துல ஆபரேஷன் தான் பண்ணோன்றாங்க. மற்ற மருத்துவங்கள், அதாவது சித்த வைத்திய முறை எதெல்லாம் மற்ற வைத்தியத்துல இந்த ஸ்பைப்ராய்டு கட்டிக்கு மருந்து இருந்தாலும் இந்த தகவலை கேட்ட உடனே பார்த்த உடனே யாருக்கெல்லாம் இந்த மருந்து கிடைக்கிறதுன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு தகவலை கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியா இருக்கும். தயவு செஞ்சு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.